Hi guys, welcome back to my channel. So, if you are first time watching, my name is Preeta. I make beauty lifestyle contents on YouTube. So, இன்னைக்கு நம்ம என்ன லுக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு Korean natural makeup look தான் பார்க்க போறோம். So, if you have acne like me, so உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். So, acne prone skinல எப்படி வந்து இந்த மேக்கப் பண்றதுன்னு பார்க்க போறோம். So, அது பார்க்கிறதுக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த எசன்ஸ் போட்டிருக்கேன் கோசராக்ஸோட எசன்ஸு. ஸோ இப்போ என் ஸ்கின் வந்து வின்டர்னால கொஞ்சம் ட்ரை ஆகுது, அதனால் நான் போட்டேன். எனக்கு இப்போ தான் ஒரு ஆக்னேவும் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த வீடியோ எடுத்தால் லைக் எப்படி கவர் பண்ணுறது அதெல்லாம் உங்களுக்கு காட்டலாம். ஸோ இப்படி தான் இருக்கு என்னோட ஸ்கின் பண்ணிவிட்டு. இந்த ப்ளம்மோட வந்து நியாசினமைட் அண்ட் ரைஸ் வாட்டர் இந்த இது அப்ளை பண்ணியிருக்கேன் மாய்ஸ்சரைசர். என் ஸ்கின் இப்படி தான் இருக்குது இது ரெண்டும் அப்ளை பண்ணதுக்கப்புறம். ஸோ நான் தேர்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஷெட்ஸோட சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன். அண்ட் நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லா ஏரியாவும் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ மேக்கப் போடுறீங்கனாலும் மறக்காமல் வந்துட்டு சன்ஸ்க்ரீன் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. நான் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பஞ்சு வச்சுட்டு ஜஸ்ட் அது எல்லாத்தையும் டேப் பண்ணிக்கிறேன் ஸ்கின்குள்ளே. ஆல்ரெடி ஸ்கின்னில் எல்லாமே அப்சர்வ் ஆகிருக்கும், பட் ஸ்டில் நான் வந்து எந்த ஒரு ஒயிட் கேஸ்ட்டோ இல்லை எதுவுமே இல்லாத மாதிரி ஜஸ்ட்டு ஸ்கின்குள்ளே ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். மேக்கப் முன்னாடி இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக மேக்கப் அழகாகவே செட் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மார்ஸோட ப்ரைமர் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக எடுத்துகிட்டு எனக்கு எங்கெங்கே வேணுமோ அங்கே மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு சுகரோட ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீமான ஃபவுண்டேஷன். உங்கள்கிட்ட லிக்விட் ஃபவுண்டேஷன் இருந்துச்சுன்னா அதுவும் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மேக் ஷூர் நீங்கள் வந்து லிக்விட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணும்போது லிக்விட் ப்ரைமர் யூஸ் பண்ணுறீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து குஷன் ஃபவுண்டேஷன் இல்லாததுனால வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இடத்துலையும் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஸ்பஞ்ச் வச்சு நல்லா வந்துட்டு பிளெண்ட் பண்ணிப்பேன். பார்த்திங்கன்னா நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்கும் பாருங்கள். ஸோ நம்ம ஊரில் டர்ட்டர் இருக்குது, பட் ஸ்டில் வந்து என்னால் வந்துட்டு கரெக்டாக என் ஷேடு கிடைக்கவே இல்லை. அந்த மினி குஷன் வந்து சுத்தமாக கிடைக்கவே இல்லை. ஸோ இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நேச்சுரலாகவே இருக்கும் பார்க்க. அண்ட் பார்த்திங்கன்னா அதே சுகரோட கன்சீலர் எடுத்துகிட்டு குட்டி பிளெண்டர் எடுத்துக்கோங்க. அது இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒரு பிளேஸ்லேயும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். நோஸோட எட்ஜில் அந்த மாதிரி நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் நம்மளால். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கன்சீலர் எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு ஒரு 2 ஷேட் ரொம்ப ஃபேரான கன்சீலர். இந்த கன்சீலர் வந்து நல்லா கையில் ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் அப்ளை பண்ணுற இடம்லாம் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சைடு சீக்ஸில் போடுறேன். ஸ்கின் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் பிரைட் ஆகிறதுக்கு அண்ட் ஆல்சோ வந்து டைமென்ஷன் கொடுக்கறதுக்கு. ஸோ நான் ஃபேஸில் வந்துட்டு இந்த மாதிரி சீக்ஸில் அண்ட் ஆல்சோ நோஸில் அண்டு உங்களோட ஃபோர்ஹெட் அண்ட் ஆல்சோ சின்னில் அந்த இடத்துல போடுங்க. ஸோ வந்து ஃபேஸ் வந்து ஒரு டைமென்ஷன் கிடைக்கும் அண்ட் ஆல்சோ அப்பியரன்ஸ் வந்து பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் போட்டுட்டு குட்டி பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நான் வந்துட்டு ஒரு பெரிய பிளெண்டர் வச்சு எல்லாத்தையுமே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் வந்துட்டு எந்த இடத்துலையுமே ஃபைன் லைன்ஸோ இல்லை பிளெண்ட் பண்ணாமலும் விட்டுருந்தேன்னா இது வந்து நேச்சுரலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் நான் ஒரு மாதிரி பெய்ஜ் ஷேட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு வந்துட்டு ஐலிட்ஸில் போட போகிறேன். ஸோ வந்து இது ஒரு நேச்சுரல் மேக்கப்ன்றதுனால வந்துட்டு நம்மளுக்கு நிறைய கலர்ஸ் தேவையில்லை, ரொம்ப மியூட்டட் கலர்ஸ் போதும். ஸோ பெய்ஜ் மாதிரி ஷேட் எடுத்துகிட்டு நான் அப்பர் ஐலிட் அண்ட் ஆல்சோ வந்து லோவர் லேஷ் லைன் கிட்ட போடுறேன். லேஷ் லைனில் போடல, அதை கீழே போடுறேன் நான் கொஞ்சம். ஸோ இந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும் பார்க்க. ரொம்ப கலர் இருக்கிறதும் தெரியாது. அந்த அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா ஐஸ் ஓப்பன் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக இது போடுறோம். அண்ட் நான் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டார்க்கர் ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்துகிட்டு இந்த ஐலேஷில் இருந்துட்டு ஒரு லைன் மாதிரி ட்ரா பண்ணுறேன். ஆக்சுவலாக நம்மளால் ஸ்ட்ரெயிட்டாக வரைய முடியாது, பட் ஸ்டில் வந்துட்டு நான் அந்த ஒரு லைன் மாதிரி வரைகிறேன். பிகாஸ் வந்து எனக்கு விங்ஸ் வேணும், ஒரு சின்ன விங்ஸ் மாதிரி வரைகிறேன். நான் வந்துட்டு மேலே வரையலை விங்ஸு, ஜஸ்ட் அந்த இன்னர் இதுலேருந்து எடுத்து ஒரு விங்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஸோ அந்த விங்ஸ் ஃபாலோ பண்ணணும் நம்ம, அதுக்காக வந்து அது வரைஞ்சிக்கிறேன். அண்ட் லோவர் ஐலேஷில் பார்த்திங்கன்னா வந்துட்டு அதே மாதிரி ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்துகிட்டு ஃபுல்லாக போடக்கூடாது, ஹாஃப்லேருந்து அதோட எட்ஜ் வரைக்கும் போடணும். ஸோ ஏன் அப்படி போடுறோன்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு நேச்சுரல் லுக்காக போடுறோம். நெக்ஸ்ட்டு பனானா பவுடர் போட்டுட்டு நான் ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் பார்த்திங்கன்னா அந்த நோஸ் சைட்லலாம் போடுறதுக்கு இந்த சின்னது யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா போட்டுட்டு எல்லா இடத்துலையுமே பேக் பண்ணிக்கோங்க, க்ரீஸ் ஆகாமல் இருக்க. அண்ட் எனக்கு ரொம்ப ஃபைனான ஒரு விங் வரணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நான் ப்ரஷ்லேயே கொஞ்சோண்டு லைனர் எடுத்துகிட்டு அது இந்த மாதிரி ஒரு டைனி ப்ரஷ்ஷில் வச்சு போடுறேன். நான் பார்த்திங்கன்னா ஃபுல் ஐஸ்க்குமே ஐலைனர் போடல, ஜஸ்ட் விங்ஸு அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஹாஃப் ஐஸ் மட்டும் இருக்க மாதிரி கொஞ்சம் போடுறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா தெரியும், ஜஸ்ட் கொஞ்சமாக வந்துட்டு விங்ஸு அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஹாஃப் ஐலேருந்து போடுறேன். ஸோ நீங்கள் விங்ஸ் கொஞ்சம் லைட்டாக எலாங்கேட் பண்ணிக்கலாம், பிகாஸ் வந்துட்டு அது ஐஸ் லாங்கராக இருக்கிற இல்யூஷன் கொடுக்கும். அண்ட் ஆல்சோ கீழே பார்த்திங்கன்னா அதோடு சேர்த்து ப்ரௌன் ஐ ஷேடோ வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன் லோவர் ஐ லேஷஸில். ஸோ ஐஸுமே கொஞ்சம் பெருசாக தெரியும்.
அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா காஜல் அப்ளை பண்ணுறேன் அப்பர் ஐலெட்டில். உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி முடிச்ச உடனேவே தெரியும் விசிபிள் டிஃப்ரென்ஸ். ஐ வந்து நல்லா ஓப்பன் ஆன மாதிரி இருக்கும். ஸோ மேக் ஷூர் யூ அப்ளை காஜல் ஆன் யுவர் அப்பர் ஐலெட். ஸோ அது வந்து ஐஸ் இன்னுமே ஓப்பன் ஆகி பெருசாக்கி நல்லா காட்டும். Now take in very like beige color shade and squint your eyes. அதில் வந்து ஏகியோசால் வரைஞ்சிக்கோங்க. மேக் ஷூர் த கலர் யூ யூஸ் இஸ் வெரி வெரி லைட், பிகாஸ் வந்து அப்போ தான் அது ஒரு நேச்சுரல் இது மாதிரி இருக்கும், இல்லைனா வந்துட்டு ஹெவியாக இருக்கும். அண்ட் தென் நான் பார்த்தீங்கன்னா 2 பேஸ் ஷேட்ஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து ஏகியோசால் ஃபில் பண்ணுறேன். ஸோ சின்ஸ் வி ஆர் டூயிங் நேச்சுரல் மேக்கப் பார்த்தீங்கன்னா அதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. போட்டிருக்கணும், அதே டைம் போடாத மாதிரியும் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு இது இருக்கணும். ஸோ நான் 2 ஷேடு மிக்ஸ் பண்ணுறேன், ரொம்ப பிரைட்டாக போடலை, கொஞ்சம் வார்ம் பண்ணி தான் போடுறேன் அந்த ஷேடை. ஸோ போடுறப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும் பார்க்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் கான்டோர். ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஐப்ரோஸ் கிட்ட ஒரு ஆர்ச் மாதிரி வரைஞ்சிக்கிறேன், 2 சைடுமே வரைகிறேன். ஸோ இப்போ வந்து நேச்சுரல் மேக்கப்புக்கு வந்து நம்ம ஃபுல்லாகவே கனெக்ட் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் அந்த ஆர்ச் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நோஸில் வந்துட்டு நீங்கள் 2 சைடுமே ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் பார்க்க. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நோஸ் கான்டர் வந்துட்டு நம்ம நேச்சுரல் ஃபீச்சர்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறோம். ஸோ கொரியன் மேக்கப் வந்துட்டு யூஸ்வலாக வந்து நமக்கு இருக்கிற நேச்சுரல் ஃபீச்சர்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுறது, அட் த சேம் டைம் வந்துட்டு ஐஸை வந்து பிக்காக காட்டுறது அண்ட் லிப்ஸை வந்து நல்லா ப்ளம்பாக காட்டணும். ஸோ இப்போ நான் நேச்சுரல் ஃபீச்சர் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி என் நோஸை வந்து ரொம்ப கான்டோர் பண்ணல, ரொம்ப மைல்டாக கான்டோர் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டர் கொஞ்சம் எடுத்துட்டு நோஸோட டிப்பில் மட்டும், அதுவும் நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள், ஜஸ்ட்டு டச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறேன். அதே மாதிரி சைடில் வந்துட்டு லைட்டாக போடுறேன். ஸோ இப்படி போடும்போது பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நேரில் ரொம்ப வந்துட்டு லைக் நம்ம போட்டிருக்கோம் நிறையா அப்படின்னு தெரியாது. நான் கொஞ்சம் சீக்ஸில் அண்ட் ஆல்சோ வந்துட்டு என்னோடய ஐப்ரோஸ் கிட்டலாம் போட்டுக்கிறேன் அண்ட் போட்டுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன் கையில். ஸோ நான் இன்னர் ஐஸ் வந்து ஹைலைட் பண்ண போகிறேன், பட் நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். எடுத்துகிட்டு டேப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ப்ளோ பண்ணிவிட்டு கொஞ்சமாக போடுறேன். ஸோ இப்படி போடும்போது பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கும், அதே டைம் இல்லாத மாதிரியும் இருக்கும், ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும் இது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் ப்ளஷ் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் எடுத்துகிட்டு ஹேண்ட்ஸில் வார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுறேன். ஸோ ப்ளஷ் பிளேஸ்மெண்ட் இங்கே எப்படி இருக்கணும்னா சீக் போன்ஸில் இருக்கணும், ரொம்ப மேலேயும் போகக்கூடாது, ரொம்ப வந்து கிட்டேயும் வந்துடக்கூடாது. ஜஸ்ட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த சீக் போன் கிட்ட வந்துட்டு நீங்கள் வந்து போடணும். ஸோ நான் பார்த்திங்கன்னா வந்துட்டு பிங்க் கலர் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் வந்துட்டு நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணேன், ஒரு பெய்ஜ் ஷேடு ஐ ஷேடோலேருந்து எடுத்துகிட்டு அதை ஹேண்டில் வார்ம் பண்ணி அது கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா வந்து இது கொஞ்சம் டோன் டவுன் பண்ணும். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா நேச்சுரலாக தெரியறதுக்காக நோஸ் அண்ட் ஆல்சோ சீக்ஸில் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இதே மாதிரி 2 ஷேடையும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிறேன். அண்ட் தென் கம்மிங் டு லிப்ஸ், நான் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப நியூட் பிங்க் லிப்ஸ்டிக் எடுத்து என்னோடய லிப்ஸில் போட்டுட்டு நல்லா வந்து ப்ரஷ் வச்சுட்டு பிளெண்ட் பண்ணுறேன். அதை 2 சைடுமே அப்பர் லிப்ஸுமே கொஞ்சம் டிஃபைன் வரதுக்காக நான் வந்துட்டு ப்ரஷ்ஷில் போடுறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு கேபாப் மேக்கப் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், கியூபிட் போ வந்துட்டு மறைச்சிருவாங்க யூஸ்வலாக. பட் வந்துட்டு இது நம்ம நேச்சுரல் ஃபீச்சர்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதுனால வந்துட்டு நான் கியூபிட் போல் அப்படியே போட்டுக்கிட்டேன். அண்ட் டார்க் பிங்க் ஷேட் எடுத்து இன்னொரு லிப்ஸில் மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ வந்து ஒரு ஆம்ப்ரே எஃபெக்ட் கொடுக்கும் அது. ஸோ நெக்ஸ்ட் நான் ப்ரான்சர் எடுத்துக்கிறேன். ப்ரான்சர் எடுத்துகிட்டு வந்து டவுன்வர்ட் மோஷனில் பண்ணுறேன். ஸோ இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா சீக் போன்ஸ் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக தெரியும் அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஃபேஸுமே வந்து கொஞ்சம் ஸ்மாலாக தெரியும், அதனால இந்த மாதிரி பண்ணுறேன். அண்ட் என் ஜாலியும் பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் போடுறேன். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் ஷேட் எடுத்துகிட்டு என்னோடய ஐப்ரோஸில் போடுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ஃபேஸ் வந்து ஒரு சாஃப்டான லுக் கொடுக்கறதுக்காக. ஸோ யூஸ்வலாக நீங்கள் ஐப்ரோஸ் பண்ண மாட்டிங்க அப்படின்னா வந்துட்டு இந்த டெக்னிக் ட்ரை பண்ணுங்கள். ப்ரௌன் எடுத்துகிட்டு ஜஸ்ட் உங்கள் ஐஷேடோ மேலே போடுங்க, ஏதாவது கேப் இருந்தாலும் ஃபில் ஆகிடும் அண்ட் பார்க்கவும் நேச்சுரலாக இருக்கும். யூஸ்வலாக ஐப்ரோ பண்ணுவீங்கன்னா வந்து ப்ரௌன் ஷேடோவில் பண்ணிக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் த ஃபைனல் லுக். நான் வந்துட்டு ஐலாஷ் கர்ல் பண்ணி மஸ்காரா போட்டிருக்கேன், அதை வந்து ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். அண்ட் திஸ் இஸ் த ஃபைனல் லுக். Hope you guys liked it. If you did, please make sure to like, share, subscribe and press the bell icon next to it. I'll see you in the next one.